வணக்கம் காய்ஸ், நான் உங்களோட ஜேபி கேமிங் வந்துட்டு இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இந்த மம்மி சூட் கிரியேட்டிவ் ஓப்பனிங் வந்து ஸ்கேமா இல்லை லக்கா அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. இந்த ரெண்டு கிளிப்பையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி வந்து மம்மி சூட் கிரியேட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சிருக்கான். மம்மி சூட்லேருந்து பிளாக் மம்மி, ஒயிட்டு, அது மாதிரி நிறைய மம்மி சூட் வச்சிருக்கான் ஆக்சுவலி. ஆனால் நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த 30 அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் வந்து 30 வந்து ஃப்ரீ இதில் கிடைக்கும். அந்த 30 யூசி வச்சு ஓப்பன் பண்ணும்போது வெறும் அந்த சில்வர் காயின், அந்த பெயிண்ட் டப்பா அந்த மாதிரி தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த 10 ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாலி ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது 540 ரெண்டாவது வந்து 10 ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரனேடு கிடைக்குது. இது ரெண்டும் தான் வந்து நான் மோஸ்ட்லி எல்லாரோட வீடியோஸ்லையுமே நான் பார்த்தது ஒரே விஷயத்து தான். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரோடைய வீடியோஸ்லையுமே நான் வந்து பார்த்தேன். அவங்க வந்து இந்த மம்மி கிரியேட் ஓப்பனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கும் அதே தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மாலி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது மாலி கிடைச்சிருக்கு. அந்த 10ல் ஒரு இது மாலி கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரெனேடு கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து மற்றது சின்ன சின்ன தலைக்கு போடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேருக்கு தலையில போடுற அந்த விக் மாதிரி அந்த மாதிரி ஒன்று கிடைக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த மம்மி சூட் வந்து கடைசி வரைக்கும் வந்து கிடைக்கவே இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 4000 யூசியில் தான் நான் வந்து ஸ்பின்னே பண்ணினேன் ஆக்சுவலி. அந்த வீடியோமே பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா வந்து 4000 யூசி நான் போட்டு ஜஸ்ட்டு வந்து வெறும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 60 யூஸில் நம்ம சிங்கிள் ஸ்பின் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எனக்கு வந்து அந்த மம்மி அந்த செலக்டட் பேக்கே கிடச்சிது. நான் அதில் தான் போயிட்டு வந்து நான் வந்து பிளாக் மம்மி தான் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு லக்குன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஸ்கேம் அதில் வந்து கிடையாது அப்படின்னா எனக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா லக்கு தான் வந்து ஆக்சுவலி வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கு கடைசி வரைக்கும் சில பேர் வந்து 80,000 யூசி 1,00,000 யூசி வரைக்கும் நிறைய பேர் வந்து ஸ்பின் பண்ணி பார்த்துருக்காங்க. நிறைய வீடியோஸில் நானுமே பார்த்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பிளாக் மம்மி ஷூட் கிடைக்குது, ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஃபயர் மம்மி ஷூட் கிடைக்குது, ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஐஸ் மம்மி கிடைக்குது, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து லக்கா இல்லை வந்து பிஜிஎம்ஐ காரன் வந்து நம்மளை வந்து ஸ்கேம் பண்ணுறானா அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து அப்போ வந்து கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்ன கிடச்சிருக்கு, அவங்க எப்படி ஸ்பின் பண்ணுறாங்க, நான் அதையெல்லாம் வச்சு நான் வந்து செக் பண்ணேன். ஒவ்வொரு வீடியோஸாக நான் பார்த்தது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலி, ரெண்டாவது ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா வந்து கிரெனேடு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து மம்மி கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்கல. இது வந்து கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து இது வந்து லக்கு தான் வந்து 100% தான் இது நான் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து கண்டிப்பாக லக் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு. எனக்கே வந்து 60 யூசிக்கெலாம் கிடைச்சிருக்கு. இப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக அது லக்கு கண்டிப்பாக இருக்கணும். லக்கு இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக வந்து கிடைக்குது மம்மி சூட்டு. இந்த லக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஆக்சுவலி. அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலி. அது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துல வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு வந்து லக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வந்து சின்ன சின்ன அந்த சிங்கிள் ஸ்பின்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 30 யூசி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த யூசி வவுச்சர் மூலிமா நம்ம வந்து அந்த 30 யூசி வச்சு ப்ளஸ் நம்ம 30 யூசி மட்டும் வச்சு ஸ்பின் பண்ணுவோம். அந்த ஃபஸ்ட்டு அந்த 1, 2 அந்த 2 ஸ்பின்ல வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் லக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு 2 இது பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து பெயிண்டோ இல்லைன்னா வந்து சில்வர் ஃப்ராகோ இல்லைன்னா வந்து ஸ்டிக்கரோ கொடுத்தான் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். அன்னைக்கு வந்து அதோட க்ளோஸ் பண்ணிடுங்க மம்மி கிரியேட் ஓப்பனிங்க. இப்போ அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து எதனா ஒரு மித்திக்கோ இல்லை எதனா ஒரு கன்னிஸ்கின்னோ இல்லை அந்த மாதிரி எதனா ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 100% வந்து கண்டிப்பாக லக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்ககிட்ட வந்து எவ்வளோ யூஸ் இருக்கோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுங்கள். அதில் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஸோ
ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். லக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த லக்கு மட்டும் கரெக்டாக வந்து நம்ம வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஸ்பின் பண்ண டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நைட்டு மிட் நைட்டில் ஒரு 12 மணி போல தான் நான் வந்து ஆக்சுவலி ஸ்பின் பண்ணேன். 12:30 மணிக்கு ஒரு 2 சிங்கிள் ஸ்பின் பண்ணேன். அதில் தான் வந்து எனக்கு வந்து ஒன்று கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு டைமில் இல்லைன்னா காலையில் ஒரு 5:30 ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி ஸ்பின் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி டைமிங்ல வந்து ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வந்து லக் இருக்கான்னு மட்டும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மற்ற ஸ்பின் வந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. லக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மேல வந்து நீங்க ஸ்பின் பண்ணாதீங்க. யூசி தான் கண்டிப்பா வேஸ்ட் ஆகும். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட பப்ஜி ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பப்ஜி கேமிங் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.